வேலை முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்த லோட்மேன் கையில் ஆயுதத்துடன் இருசக்கர வாகனத்தில் பாய்ந்து வந்த இளைஞர் உயிருக்கு பயந்து தலை தெறிக்க தப்பித்து ஓடியும் விடாமல் விரட்டிச் சென்று வெட்டி சாய்த்த கொடூரம். கொலை சம்பவத்தை நேரில் பார்த்து அலறியடித்துக் கொண்டு ஓடிய பொதுமக்கள். லோட்மேனை வெட்டி கொன்ற இளைஞர் யார்? இருவருக்கும் இடையே என்ன பிரச்சனை? நடந்தது என்ன? வழக்கம் போல தன்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு லோட்மேன் சித்திரை கண்ணன். அப்போ பைக்கில் அதிவேகமா வந்த இளைஞர் பைக்கை நிறுத்திட்டு கையில வாளோட வேகமா ஓடி வந்திருக்காரு. அந்த இளைஞர் நம்மளை நோக்கித்தான் வர்றாருங்கிறத சுதாரிச்சுக்கிட்ட சித்திரை கண்ணன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காரு. அந்த இளைஞரும் விடாம பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காரு. உயிர் பயத்துல அங்கிருந்த ஒரு கடைக்குள்ள போய் சித்திரை கண்ணன் ஒளிஞ்சிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா பின்னாடியே துரத்திட்டு வந்த இளைஞர் அந்த கடைக்குள்ள புகுந்து சித்திரை கண்ணனை சரமாரியா வெட்டி இருக்காரு. இந்த கொடூர தாக்குதல்ல சித்திரை கண்ணன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு. சித்திரை கண்ணனை வெட்டி வெறி தீர்த்ததுக்கு அப்புறம் தான் வந்த அதே பைக்கிலேயே அந்த இளைஞர் தப்பிச்சு போயிட்டாரு. சம்பவம் நடந்தப்ப அந்த கடையில இருந்த ஒரு சிலரு பயத்துல தலை தெறிக்க தப்பிச்சு ஓடி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சித்திரை கண்ணனோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சிகள் மூலமா கொலையாளி தப்பிச்சு போன பைக்கோட நம்பரை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சதுல அந்த இளைஞர் மதுரையை நோக்கி போயிட்டு இருக்கிறது தெரிய வந்துச்சு. அடுத்து மதுரைக்கு போற வழியில உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. அதனுடைய அடிப்படையில போலீஸ் அங்கங்க வாகன சோதனையில ஈடுபட்டாங்க. அப்போ மானாமதுரையில வச்சு போலீஸ் அந்த இளைஞரை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அடுத்து அந்த இளைஞர்கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்த கொலைக்கான பின்னணிய பத்தியே தெரிய வந்துச்சு. ராமநாதபுரம் பக்கத்துல உள்ள பரமக்குடியைச் சேர்ந்த 49 வயசான சித்திரை கண்ணன் சுமை தூக்கும் தொழிலாளியா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவரு அதே பகுதியைச் சேர்ந்த அருண்குமாரோட அம்மா கிட்ட 50,000 ரூபாய், சித்தி கிட்ட 50,000 ரூபாய்னு மொத்தம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதா சொல்லப்படுது. 2019 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின சித்திரை கண்ணன் 5 வருஷத்துக்கு மேலாக்கியும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே இல்லையா. தன்னோட அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் வாங்கின கடனை அருண்குமார் சித்திரை கண்ணன் கிட்ட திருப்பி கேட்டிருக்காரு. ஆனா இப்ப தர்றேன் அப்ப தர்றேன்னு சொல்லி சித்திரை கண்ணன் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்ததா சொல்லப்படுது. இந்த கடன் பிரச்சனையினால அருண்குமாருக்கும் சித்திரை கண்ணனுக்கும் இடையில கடந்த சில வருஷமாவே முட்டலும் மோதலமா தான் இருந்துட்டு வந்திருக்கு. இதுக்கிடையில அருண்குமார் தரப்பினர் சித்திரை கண்ணன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ மாசம் 1000 ரூபாய் கொடுத்து கூடிய சீக்கிரம் மொத்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணி முடிக்கணும்னு சித்திரை கண்ணனை போலீஸ் எச்சரிச்சு அனுப்பினதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கப்புறமும் சித்திரை கண்ணன் ஒழுங்கா பணத்தை கொடுக்காம ஏமாத்திக்கிட்டே வந்திருக்காரு. இதனால கடுப்பான அருண்குமார் சித்திரை கண்ணன் கிட்ட போய் கொடுத்த கடனை திருப்பி கேட்டிருக்காரு. அப்போ 2 பேருக்கு இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் முத்துனதுல சித்திரை கண்ணன் அருண்குமாரோட தாய தகாத வார்த்தைகள்ல திட்டினதா சொல்லப்படுது. அப்பவே 2 பேருக்கு இடையில கைகலப்பாகி இருக்கு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா தன்னோட தாயை பத்தி சித்திரை கண்ணன் தப்பா பேசினத அருண்குமாரால ஜீரணிச்சிக்கவே முடியல. அவரை வெட்டி கொல்லணும்னு முடிவு பண்ண அருண்குமார் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தப்ப சித்திரை கண்ணனை சரமாரியா வெட்டி கொன்னுட்டாரு. விசாரணைக்கு அப்புறம் அருண்குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.